அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு குறுந்தொகையில 95. பாடியவர் கபிலர். கபிலர் பாடிய குறிஞ்சி பாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு குறிஞ்சி பாட்டு தான். இதோட பாட்டோட பேக்ரவுண்ட் எப்படின்னா, ம் தலைவன் அதாவது தலைவன், தலைவினா காதலன், காதலின்னு அர்த்தம். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் சொன்னாலும், அ கணவன், மனைவின்னு சொல்ல மாட்டாங்க. அப்பவும் தலைவன், தலைவின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? இப்போ இந்த தலைவனுடைய நண்பன் பார்க்குறான். பார்த்துட்டு தலைவன்ட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுது. என்ன வித்தியாசம்? அவன் இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவனுடைய தோற்றத்தில சில வித்தியாசங்கள் தெரியிறப்போ அவன் கேட்குறான். "என்ன முன்ன மாதிரி இல்ல, இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவன் இப்போ காதலிக்க ஆரம்பிச்சத சொல்றான். அந்த பாட்ட நம்ம பார்ப்போம். அதாவது "மால்வரை இழிதரும் தூவெள் அருவி, கல்முகை ததும்பும் பன்மலர்ச் சாரர், சிறுகுடி குறவன் பெருந்தோட் குறுமகள், நீரோரன்ன சாயல் தீவோ தீவோரன்ன என் உரன் அவித்தன்றே." அதாவது ஆம், அந்த பொண்ணு எந்த குறிஞ்சி நிலத்தை சேர்ந்த பொண்ணு. அதாவது அந்த பாட்டை எப்படி சொல்லணும்னா, பாதி பாட்டுலேருந்து சொல்லணும். பன்மலர் சாரர், அதாவது நெறைய அதாவது குறிஞ்சியில வந்து தானாவே காடு தானே. நெறைய பூக்கள் இருக்கும். அதுபோல பன்மலர் சாரல், அந்த சாரல்னா மலை. அந்த பகுதியில அப்படியே நெறைய பூக்கள் பூத்திருக்கு. எப்பவுமே வந்து ஒரு இயற்கைய வர்ணிச்சு சொல்லுவாங்க. அதுபோல பன்மலர் சாரல், சிறுகுடி குறவன். சிறுகுடி குறவன்னா, ரொம்ப பணக்காரர் கிடையாது. ஒரு இந்த சிறு விவசாயி மாதிரி அவர் ஒரு சிறுகுடி குறவன். அந்த பெண் எப்படி இருக்காங்கன்னா, பெருந்தோட் குறுமகள். பெரிய தோள்களை உடைய நல்ல ஸ்ட்ராங்கான பொண்ணு. குறுமகள்னா கொஞ்சம் வயசு. அதாவது ப ப அ பலவிதமான மலர்கள் பூத்து குலுங்குகின்ற அந்த சாரல்ல, ஒரு சிறுகுடி குறவனுடைய அதாவது இந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. சிறுகுடி சிறுகுடி குறவன் பெருந்தோட் குறுமகள். சிறுகுடி குறவன் பெருந்தோட் குறுமகள். அதாவது குறுமகள்னா என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் வயசு பொண்ணு. ரொம்ப வயசு கூட இல்ல. கொஞ்சம் வயசு பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா, அம் அந்த மால்வரை இழிதரும் தூவெள் அருவி அப்படின்னா, ம வரைனா மலை. சரியா? அந்த பெரிய மலையிலிருந்து வீழ்கின்ற இழிதரும்னா வீழ்கின்ற தூய வெள்ளை அருவி. அந்த அருவி அப்படியே சல்லுன்னு வந்து வேகமா விழுகுதுல்ல, அந்த அருவி கிடையாது. அந்த தூவெள் அருவிக்கு பக்கத்துல அ கல்முகை ததும்பும். அதாவது இந்த பாறை வெடிப்பு அல்லது சின்ன சின்ன பாறைகளுக்கு இடையில சின்னதா ஒரு ஓடை மாரி ஓடும் தெரியுமா? அதாவது வேகமா பா தண்ணி விழுவாம, லைட்டா அப்படியே ஒரு இது எப்படி சொல்றது? ஒரு மென்மையான ஒரு தன்மையோட மெதுவா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் தெரியுங்களா? சல சல சலன்னு. அந்த மாதிரி அ அந்த கல் வெடிப்புக்கல்ல, பாறைகளுக்கு இடையில ததும்பிக்கிட்டு இருக்கிற தண்ணி. அதாவது நம்ம ததும்புதுன்னா என்ன சொல்லுவோம்? பானையில தண்ணி ததும்புதுன்னு. அதுபோல அப்படியே பொங்கி வருதாம். அந்த பாறைகளுக்கு இடையில தண்ணி பொங்கி வர்ற மாதிரி, அந்த பெண்ணுடைய சாயல். அந்த நீர் மாதிரி, அந்த பொங்கி வருகிற தண்ணி மாதிரி ஒரு சாயல். அதாவது ரொம்ப தன்மையான, அழகான ஒரு ரொம்ப யங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து, அம் வளர்ற சூழல் பொறுத்தது சரிங்களா? அது கோவம், ஆத்திரம், அந்த நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் இல்லாத ஒரு தன்மையான பொண்ணு. தன்மையான பொண்ணு. அதோட குணத்த பார்க்குறப்பவே அட்ராக்ட் ஆவுது. அந்த மாரி ஒரு பொண்ணு. அதாவது வெடிப்புகளில் ததும்புகின்ற தண்ணி மாதிரி அந்த பொண்ணோட சாயல். மென்மையான ஒரு சாயல். அதத்தான் அவைங்க என்ன சொல்றான், "கல்முகை ததும்பும் நீர் போன்ற ஒரு சாயல். நீரோர் அன்ன. நீர் மாதிரியான ஒரு சாயல் உள்ள பெண்." அப்படின்னு அந்த பொண்ணோட குணம், தன்மை அல்லது அந்த பெண்ணோட வயசு எல்லாத்தையும் சேர்த்து தான் அவன் சொல்றான். "நீரோரன்ன சாயல், அ தீவோரன்ன தீ மாதிரி இருக்கின்ற என் உரன் அவித்தென்ற." என்னுடைய உரன்னா வலிமை. இப்போ ஒரு பையன் ஒரு 20, 25 வயசுலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காவும், தைரியசாலியா இருப்பான். ஒரு 40 வயசுல அவ்வளோ தைரியமா இருக்க மாட்டாங்க. ஏன்னா, பல பொறுப்புகள் இருக்கும். ஒரு இளைஞன் வந்து ஒரு இந்த டீனேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் வந்து புதுசா அந்த உலகத்த ஃபேஸ் பண்ண போறப்போ ஒரு வீரன் மாதிரி இருப்பான். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வயசுக்குரிய ஒரு வேகமும், ஒரு தைரியசாலியாவும், ஒரு சேலஞ்சோ ஃபேஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. சரிங்களா? அது 50, 60லலாம் வராது. எங்கிட்டா போனான்னா கால் ஒடிஞ்சு போயிரும் அப்படிலாம் தோணும். இப்ப அந்த யங்கா இருக்கிற பையனுடைய வலிமை, அந்த தைரியம், ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா?
அந்த மாதிரி ஒரு பையனுடைய அவன் என்ன சொல்றான், நான் தீ மாதிரி இருக்கிற என்னுடைய வலிமையை அவ அவிச்சிட்டா. அவிக்கிறதுனா அணைக்கிறது. அதாவது எங்க அம்மாயியோட தலைமுறை சேர்ந்தவங்க லைட் அவி, விளக்கு அவின்லாம் சொல்லுவாங்க. அதாவது அணைத்தல். இது நெருப்ப அணை அப்படி சொல்ல மாட்டாங்க. நெருப்பு அவி, எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்பு. சரிங்களா? அந்த ஏதோ ஒண்ணு நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம். அவிக்கிறதுனா நிறுத்துறது. இப்போ அந்த கிழங்க போட்டு அவிக்கிறது அந்த அவி இல்ல. அதாவது தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு நெறைய அர்த்தங்கள் இருக்கும். இப்போ இந்த நீர் போன்ற சாயல் உடைய அந்த பெண், அ நெருப்பு மாதிரி ஒரு வலிமையான எண்ணெய். என்னுடைய மனநிலை, அவனுடைய பிசிக்கலி, மென்டலி அவனோட வந்து நல்ல ஒரு திறமைசாலி. அந்த பையன் பாருங்க ஃபயர் மாரி இருக்கான், நெருப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாரி ஒரு பையன் என்னுடைய வலிமையை அவ வந்து அவிச்சிட்டா. அது இல்லாம பண்ணிட்டா. ஜஸ்ட் லைக் அந்த பொண்ண பார்த்தோனே அந்த அட்ராக்ஷன்ல அதாவது ஒரு ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுல்ல. அந்த சமயத்துல அ அவன் அந்த பொண்ண பெருசா நெனச்சுக்கிட்டு, அந்த பொண்ணு வந்து ஒரு மிகச்சிறந்த பெண். எவ்ளோ அழகான பொண்ணு, எவ்ளோ தன்மையா இருக்கு, எவ்ளோ அழகா அப்படி ஃபீல் பண்றப்போ, இவன் ரொம்ப சின்ன ஆளா தெரியிறான். இவனுக்கே தோணுது. நம்ம நம்மகிட்ட இருக்கிற திறமைலாம் என்ன ஒரு பெரிய திறமை? அப்படின்னு தன்ன வந்து ஒரு கம்மியா ஃபீல் பண்றான். அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லல. சம்திங் ஒரு பெரிய அதிசயத்த பார்க்குறப்போ, அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப சின்ன ஆளுன்னு தோணும்ல. அப்படியே ஒரு அம் எப்படி சொல்றது? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது அ லவ் பண்றப்போ, அந்த மாரி ஒரு ஃபீல் இருந்தா தான் நல்லாருக்கும். சரிங்களா? ஒரு ஆச்சரியமா, அதிசயமா அப்படி பார்க்குறப்போ, அது வந்து அதுதான் வந்து ஊழ்வினை பயன் போல இருக்கு. ஒரு சிலர பார்த்தா தான் அப்படி தோணும். எல்லார பார்த்தாலும் அப்படி தோணாது. எவ்வளோ 100 பொண்ணுங்கள பார்த்துருந்தாலும், சாதாரண பார்ப்பாங்க. யாராவது ஒரு சிலர பார்க்குறப்போ அப்படி தோணும். ஒருத்தர பார்க்குறப்போ, சரிங்களா? அப்போ அவன் என்ன சொல்றான், "நீர் போன்ற சாயலுடைய அந்த பெண் வந்து, என்னோட திறமை அதாவது ஒண்ணுமே இல்ல." அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எப்படி சொல்றது? ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன ஒரு 8ஆம் கிளாஸ்ல போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அது போல ஒரு ஃபீல் ஆகுது அவனுக்கு. அது உதாரணம் சொன்னேன். "தீவோரென்ன என் உரன் அவித்தன்றே அவித்தம்." அந்த தண்ணியால நெருப்ப அணைச்ச மாதிரி நான் வந்து அத ஃபீல் பண்றேன். புரியுதுங்களா? அதுதான் அந்த பாட்டு. உண்மையிலேயே அதாவது இப்போ இந்த காலத்துக்கு அத யோசித்து பார்த்தாலும், அந்த உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கு. கபிலர் எப்படி இருந்திருப்பாரு? அவரு அ தெர்ல. ஆனா வந்து அவரோட பாட்டுகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கபிலர் பாட்டுகள மட்டும் நம்ம தனியா எடுத்து வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பாட்டு வந்து பார்க்க சிம்பிளா இருக்கு. ஆனா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எப்படி 4 பேர தான் பார்க்க போறீங்க. 4 பேரோ, 40 பேரோ, 4000 பேரோ எனக்கு அது முக்கியம் இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேனோ அத தானே சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த பாட்டுல எல்லா வரியுமே நல்லா இருக்கு. இங்க பாருங்க, "மால்வரை இழிதரும் தூவெள்ள அருவி." இந்த அருவிய பத்தி அம் அந்த அழகு அழகியலோட பேசுற விஷயம் நெறைய இருக்கு. அந்த அருவிய பத்தி. இது வந்து அந்த மலையிலிருந்து பெரிய மலையிலிருந்து வீழ்கின்ற தூய வெள்ள அருவி. வீழ்கின்றனா ரொம்ப ஃபோர்ஸா விழுவுது. ஆனா அந்த பொண்ணோட தன்மைய பத்தி சொல்றப்போ, "கல்முகை ததும்பும்." கல்முகைன்னா அந்த பாறைகளுக்கு இடையில சல சல சலன்னு ஓடும் தெரியுமா? சல்லுன்னு விழுவாம. வேகமா விழுந்ததுன்னா ஃபோர்ஸா விழும். அப்படியே கல்லு மாரி சவுண்டு வரும். அதாவது ஒரு ஃபோர்ஸ்னா கல்லுன்னு ஒலின்னு சொல்லுவாங்க. அப்படியே வேகமா வந்து விழுவாம, அந்த சின்ன சின்ன பாறைகளுக்கு இடையில அப்படியே தண்ணி வந்து ததும்பி விழுவுறதுன்னா, அதோட சவுண்டு வேற மாரி இருக்கும். சல 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 சலன்னு மெதுவா ஓடும். அத பார்க்குறப்போ அழகா கியூட்டா இருக்கு. ஏன்னா அழகா தனியா அது ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த மாரி அந்த பொண்ணோட தன்மை வந்து ரொம்ப அதாவது அட்ராக்ட் பண்ணுது. மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுதுல்ல. ஒரு பையன்னா ஒரு அந்த மாரி பொண்ண பார்க்குற ஈர்ப்பா தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பேசி பார்க்குறப்போ, புடிச்சிருந்ததுன்னா அந்த ஈர்ப்பு அதிகமாயிடும். அப்போ அந்த பொண்ணு வந்து அது வந்து இந்த கல்முகை ததும்புற அந்த தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரா, அது பன்மலை சாரல். எல்லா சாரல்லயும் நெறைய மலர்கள் இருக்கும். இதுல ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னா, "சிறுகுடி குறவன் பெருந்தோட்ட குறுமகள்." சில பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரைமிங்கா இருக்கும். நெறைய பாட்டு இது போல இருக்கு. "சிறுகுடி குறவன்." சரியா? கு அந்த மலையை சேர்ந்தவன் சிறுகுடி. ஆனா, அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி இருக்கு? தோள்கள் வந்து பெருந்தோள்களா இருக்கும். அதாவது அந்த காலத்துல அ பெண் ஏதோ ஒரு அனிமல் ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? லைட்டா தூக்கத்துல பேசினா கிளியரா பேசுவேன். அனிமல் ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, உன்னால வந்து நல்ல குழந்தைகள பெத்துக்க முடியும்ன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடுப்ப பத்தி பேசுவான். ஆக்சுவலி அது அப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துல பேச மாட்டாங்க. இடுப்ப பத்தியே பேச மாட்டாங்க. அ எந்த ஒரு பெண்ணோடைய அழக பத்தியும் சொல்றப்போ, அந்த பொண்ணு அணங்கு போல இருக்கா. அதாவது எச்சி மாதிரி. அவ்வளோ அழகா இருக்கா. அது பொண்ணா அது ம் தேவதையா அப்படி
அதாவது ஒரு அணங்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கா. அப்புறம் இந்த நெற்றி வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அவங்க சொல்றது வந்து ஷோல்டர். இந்த பெண்ணுடைய ஷோல்டர் வந்து நல்லா பெரிய ஷோல்டரா இருக்கு. அந்த பெரிய ஷோல்டரா இருந்தா, அதுக்கேத்த மாரி கை, கால்லாம் இருக்கும் இல்லையா? சரிங்களா? நான் சொல்றது கரெக்ட்டு தானே? ஆண்களுக்கும் ஷோல்டர் தான். வலிமையான தோள்கள் உடையவன். அகன்ற மார்பன். சரிங்களா? வலிமையான அந்த ஷோல்டர் வந்து ரொம்ப முக்கியமா சொல்றேன். அதாவது பனைத்தோல். சரிங்களா? பனை மரம்னா, நம்ம நுங்கி எடுக்கிறோம்ல, அந்த பனை. அந்த 2 சுழி நகரம். 3 சுழி நகரம் போட்டோம்னா, அதுக்கு வந்து மூங்கில். மூங்கில் மாதிரி அந்த பொண்ணுக்கு நல்ல ஷோல்டர், நல்ல கை, நல்ல சங்கு என்ன சொல்றது? அதான் அந்த பனைத்தோல்னாலே மூங்கில் மாதிரி ஷோல்டர் இருக்கு. அப்ப அந்த ஷோல்டர்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நல்ல ஆரோக்கியமான பொண்ணு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அந்த அந்த சினிமால காமிக்கிற மாதிரி இதுக்கு கீழலாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுபோல இந்த பெண் வந்து பெருந்தோள், பெருந்தோள் குறுமகள். பெருந்தோள்னா ஷோல்டர் பெருசா இருக்கு. பட் வயசுல வந்து சின்ன பொண்ணு. குறுமகள், சின்ன பொண்ணு. ஓகே. அப்ப இந்த நீரூறன்ன சாயல், தீயோரன்ன என் உரன் அவித்தன்றே. அதுபோல அந்த தண்ணிய ஊத்தி நெருப்பு அணைச்ச மாதிரி என்னோட வலிமையெல்லாம் போயிடுச்சு. அப்ப அவ வந்து ஒரு மாதிரி சர்ப்ரைஸா அப்புறம் வந்து இப்ப எப்படி பேசுறது? ஐயோ! நான் இவ்ளோ அழகா இருக்கே! அது ஒரு ஆச்சரியத்தோடவே அவன் மனசு இருக்கு. அப்ப வந்து அவன் யோசிக்க ஆரம்பிப்பான். ஒரு பொண்ண அழகான பொண்ண பார்த்துட்டு யோசிக்கிறது. இந்த பொண்ணுட்ட போய் எப்படி பேசலாம்? எப்படி பேசக்கூடாது? எப்படி எப்படி பேசணும்? எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும்? அப்பலாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, அவனோட தோற்றத்துல நமக்கு வித்தியாசம் தெரியுது. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க காதல வந்து மறைக்கணும்னு முயற்சி பண்ணாலும், அது புகை மாதிரி வெளில வந்துரும். நீங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும். அவ்வளோ டேலண்ட்டா மறைக்கிற அளவுக்கு மனுஷங்களுக்கு தன்மை கிடையாது. எப்படினாது ஒரு ஃபோன்ல நீங்க பேசினீங்கன்னா கூட, அந்த உற்சாகம், அந்த சிரிப்பு அதெல்லாம் கண்டுபிடிச்சுருவாங்க. என்ன ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியும். சரிங்களா? அப்போ அந்த புகை மாதிரி வெளிப்பட்டு விடுமாம். அப்ப அந்த ஃப்ரெண்டுன்னா அவனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. பெண்களும் கண்டுபிடிப்பாங்க, அ பசங்களும் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ரொம்ப க்ளோஸா இருக்கிறப்போ சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அ எக்ஸ்பிரஷன் வித்தியாசமா இருக்கு. அப்படிலாம் கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ அவன் வந்து சொல்றான். நான் அந்த மாரி ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இது வந்து 2 பேரும் ஆனா அந்த பொண்ணு அவன பார்த்துச்சான்னு நமக்கு தெரியல. ஒருவேள பொண்ணே பார்த்திருந்தாலும், அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. நம்ம வேணும்னா வரட்டும் அப்படின்னு நெனைப்பாங்க. பொதுவா அப்படித்தான் பெண்கள் பண்ணுவாங்க. ஏன்னா, பொ யாரையுமே தெரியாதவங்கள போய் தேடி போ முடியாது இல்லையா? ஆம், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளா அத சொல்லணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு சொல்லிட்டேன். லைட்டா ஒரு 11:40 நைட்டு 11:40க்கு பேசிட்டு இருக்கேன். லைட்டா தூக்கம் வருது. எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சுன்னா நிறுத்திருவேன். இன்னொரு பாட்டு சொல்லலான்னு இருக்கேன்.